வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாரியை வந்து ஒரு டாப்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது வந்து ஃபுல் அனார்கலி மாடலில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஃப்ளீட்டட் வச்சு ஒரு சாரியை வந்து ஃபுல்லாகவே ஒரு டாப்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது வந்து ஓல்டு சாரீ தான், ஆல்ரெடி யூஸ் பண்ண சாரீ. யூஸ் மீன்ஸ் அதை ஒரு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற கஸ்டமர். ஒரு சின்ன டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியை வந்து டாப்ஸாக அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் நல்ல எல்லோ கலர், டார்க் எல்லோ கலர் சாரியில் வந்து ரெட் கலரில் டிசைன் இருந்துச்சு. பிளாக்கு ரெட்டு எல்லாமே மிக்ஸ்டாக இருந்துச்சு. இது வந்து அவங்க 6 year ஓல்டு கேர்ள் பேபிக்கும் இவங்களுக்கும் ஒரு டாப் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக லைனிங்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவன் வந்து லைனிங் வந்து நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணுறதுக்காக அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்கு, ஹாம்கோலு, அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் கிராஸாக கர்வ் லைனாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃப்ரண்ட்டு, பேக்கு. இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ண போகிறோம். பேக் சைடு வந்து நார்மலான சாரியோட கிளாத்து தான். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து பல்லுவிலேருந்து அந்த 3/4 டிசைன் வந்து பல்லுவிலேருந்து, ஏன்னா சாரீ டாப்ஸு எல்லாமே பாட்டம் போர்ஷன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால, அதனால் ஸ்லீவ் மட்டும் பல்லு டிசைன்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு டிசைனை வந்து அதுவும் பல்லு போர்ஷன்லேருந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட்டாக காமிக்கிற மாதிரி. கீழே வந்து நார்மல் சாரியோட கிளாத்தில் கீழே வந்து ஃபுல் ஃப்ளீட்டடாக அம்பர்லா டைப்பில் டாப்ஸ்க்கு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, கீழே எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு டாப் போர்ஷனில் வந்து அதாவது மேல் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். மேல் பார்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு ரெண்டுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் பா நெக்கு தான் கேட்டிருந்தாங்க. பேக் சைடு வந்து நார்மல் ரவுண்ட் நெக்கு தான். டிசைன் எதுவும் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி, அந்த பிசுறு இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணி ஸ்லீவை வந்து அதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற டாப் போர்ஷனுக்கும் ஸ்லீவுக்கும் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கிற மாதிரி பார்டர் போர்ஷனில் வந்துட்டு நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். இது நல்லாவே ஹைலைட்டடாக இருந்துச்சு.
அதாவது எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு இதில் வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். கீழே உள்ள வந்து சாரியோட கிளாத் ஃபுல்லாக வர்ற மாதிரியும், அப்புறம் மேல் போர்ஷன் வந்து ப்ளவுஸில் இருந்தும் கட் பண்ணி, அந்த சாரியிலேருந்து அவங்க ப்ளவுஸ் கட் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க, அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஃபுல் ஃப்ளீட்டடாக ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் வந்து அதோடய மெஷர்மெண்ட் ட்ரெஸ்ஸு. இதுவுமே வந்து ஒரு சாரீ கன்வெர்ட்டடு தான். இதுவும் நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து மாம் ட்ரெஸ்ஸு காம்போ மாதிரி. என்னோடய பெரிய பொண்ணு இதை வச்சு ஃபோட்டோ எடுத்திருந்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.